நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திருநீறு விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சிருப்போம். அதை எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். விபூதிக்கு தீட்டுங்கிறதே கிடையாது, அதை முதல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம். பிறந்த வீடு, ஒரு இறப்பு நடந்த வீடு, அல்லது பெண் ருதுவான வீடு, குழந்தை பிறந்த வீடு, இந்த மாதிரி எந்த தீட்டுகளுமே அந்த திருநீருக்கு கிடையாது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அப்பையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமான்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், நேரம் காலம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா காலை மாலை இரவு இந்த மாதிரி எந்த நேரமும் அந்த விபூதி பூசக்கூடிய விஷயத்திற்கு கிடையாது. எப்போ நினைச்சாலும் நிறைய திருநீரை எடுத்து பூசிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த திருநீர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது அப்படிங்கிறத எல்லா பெரியவர்களுமே சொல்லியிருப்பாங்க, நாமும் கேட்டிருப்போம். அப்போ கையில் எடுக்கும் போதே அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை நீக்கி அதனை நெற்றியில் பூசுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எடுக்கும் போதே என்ன ஆடினாலும் சரி, கடைசியாக இதுதான் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம பாட்டுக்கு எடுத்து நெத்தியில் பூசுறதுனால பிரயோஜனம் இல்லை. எடுக்கும் போதே நம்ம மனதில் நிறுத்தி என்ன ஆடினாலும் சரி, கடைசியாக இதுக்கு தான் எல்லாமே அப்படிங்கும்போது நம்மளோட அகந்தை அப்படிங்கிறது, ஆணவம் அப்படிங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை பார்த்து பார்த்து உணரும் போது உடனே மாறாது, ஆனால் மாற ஆரம்பிச்சிடும். அதை நெத்தியில் பூசும் போது, இறைவனை நினைத்து பூசும் போது அந்த எல்லையில்லா ஆனந்தத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருப்போமும் கூட. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இது எவ்வளவு சக்தியானது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மனசில் இருக்கிற அகந்தையை போக்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் பிணிகளையும் போக்க வல்லது அப்படிம்பாங்க. நெத்தியில் பூசுறது மூலமாக நீர் கோர்த்துக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு அந்த திருநீருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த திருநீர் அப்படிங்கிறத வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. சிவாலயத்தில் போய் அங்கே இருக்க திருநீரை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பன்னெடுங்காலமாக ஒரு பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த விபூதி அப்படிங்கிறது அருமருந்து, கண்டிப்பாக எடுத்துட்டு வரலாம். நமக்கு உடற்பிணி ஏற்படும் போது, மனதில் பிணி ஏற்படும் போது, கவலைகள் சூழ்ந்து கொள்கின்றன, ஒரு காரணம் தெரியாத மன நெருடல் உண்டாகிறது அப்படிங்கும் போதெல்லாம் சிவபெருமானோட திருநாமத்தை சொல்லி சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி நிறைய விபூதி எடுத்து பூசும் போது எல்லா பிணிகளும், மனதில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னா அதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இதுலேயும் உயிர் பொருட்களை கலப்பாங்க. அது சில விஷயங்களில் மேன்மை கிடைப்பதற்காக. ஆனால் நம்ம அடிப்படையில் செய்ய வேண்டியது மாட்டு சாணத்தில் செய்யப்படக்கூடிய விபூதியை வாங்கி பயன்படுத்துறது. ஏன்னா நம்ம நிறைய விபூதி கடைகளில் கிடைக்குது இல்லையா, சிலதெல்லாம் கெமிக்கல் கலந்துடுறாங்க, கொஞ்சமாக அவங்களுடைய லாபத்துக்காக கலந்துடுறாங்க. அதை நம்ம நெத்தியில் பூசும்போது அது கண்களில் விழும்போது அது அலர்ஜி ஆகிடுது. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவர் நெத்தியில் திருநீர் பூசாதீங்க, அது கண்ணுக்குள்ளே விழுந்துடும், திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்துருச்சு. அப்போ விபூதியே தவறா அப்படின்னா கிடையாது, விபூதி தவறு கிடையாது இந்த இடத்துல. ஆனால் அது சரியான முறையில் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக நம்ம விபூதியை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதை நம்ம பூசிக்கலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் போகும் போதும் அந்த திருநீரை வாங்கி ஒரே ஒரு பையில் சேகரித்து வைப்பாங்க, பட்டு துணியில் அல்லது சொரக்குடுக்கையில், வில்வ ஓட்டில், இந்த மாதிரி சில பேர் ஒவ்வொரு மாதிரி சேகரித்து வைப்பாங்க. அது மன நெருடலாக இருக்கும் போதும் சரி, உடல் பிணிகள் ஏற்படும் சரி, அந்த இறைவனை மனதில் நினைத்து கொண்டு சிவபெருமானே அப்படின்னு நினைத்து கொண்டு இடத்துல நெத்தியில பூசும் போது அந்த வினைகள் யாவும் நீங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு அடிப்படையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த குரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு அப்படிங்கிறத. நம்ம வியாழக்கிழமையான எங்கே போய் வழிபட ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு சுண்டல் மாலை அனுபவித்து மஞ்சள் வேட்டி அல்லது துணி சாத்தி வழிபடுறாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவ உருவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், சிவனோட அம்சம் அப்படிங்கிறது. அப்போ குரு பகவான் இல்லையானா எல்லாரும் சிவ அம்சமாக இருந்தாலும் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா தேவகுரு அப்படின்னு அழைக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ நீங்கள் வியாழக்கிழமை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை வழிபடணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் வழிபடணுமே தவிர தட்சிணாமூர்த்தியை அல்ல. தட்சிணாமூர்த்தியை நீங்கள் என்னைக்கு வேணாலும் வழிபடலாம், மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு அங்கே போய் நிற்கலாம். ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கிறது, வியாழக்கிழமை போய் வழிபடணும், குரு பயிற்சி எனக்கு சாதகமாக இல்லைன்னா நேராக நவகிரகத்துக்கிட்ட போய் வழிபடுங்க. அடியேன் எப்பவுமே சொல்கிறது, சிவபெருமானை வழிபட்டால் எல்லா தோஷமும் போயிடும். ஆனால்
தெளிவான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழிபடுறது அப்படிங்கிறது அறியாமையோட உச்சம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, அடிப்படை புரிதல்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான நிலையை நாம் எட்ட முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ பூஜை அறையிலேருந்து ஆரம்பிக்கும் போது பூஜை அறை அப்படின்ட்டு நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். ஒன்று ஏற்றினா போதும்பாங்க. இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது அந்த ஜோதியிலே இறைவனை காண்பது, அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியம், எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு அகல் விளக்கு பூஜை அறையிலே ஏற்றி இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே ஏற்றக்கூடியதில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும். அது கீழே சின்னதாக கோலம் போட்டு ஏற்றுவாங்க, இல்லை சின்ன தட்டு மாதிரி வச்சு ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது அது குலதெய்வத்தோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றலாம், தப்பு கிடையாது. இப்போ விளக்கு ஏற்றும் போது தலைவிரி கோலமாக விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இருக்குது. இப்போ மங்களமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, பொட்டு வைத்து தலைவாரி கொண்டு பிறகு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எதனால் சொல்கிறாங்க? இந்த விளக்கேற்றும் போது முடியானது அந்த ஜுவாலையில் பட்டுவிட்டது என்றால் கருகிவிடும். அந்த வாசம் அப்படிங்கிறது, அந்த துர்நாற்றம் வருகிறது அல்லவா, அந்த துர்நாற்றம் இருக்கின்ற இடம் இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அடியேன் கூறுவது அந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தலைவாரி பின்னி முறையாக விளக்கை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்படி ஆயிடுச்சு. நெருப்பில் முடி பற்றுச்சு. தலையில் இருக்க முடியல, நாங்கள் முடி சீவனது கீழே கிடந்தது, அது நெருப்பில் பற்றுச்சு. அதுவுமே அந்த வாடையை உண்டாக்கும். அப்போ அதை சுத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம பூஜை அறையில் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதற்கு பிறகு அந்த பூஜை அறையை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் நீரை அந்த இடம் முழுவதும் தெளித்து விடுவது சுத்தி செய்வதற்கு ஈடாகும். நம்ம முடியானது கருகி இருக்கிறது அப்படின்னா உப்பு குளியல் எடுத்துக்குங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டு அப்படியே அந்த குளியல் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நம் உடலும் சுத்தி அடையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி பூஜை வெள்ளி செவ்வாயில் செய்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம். அப்படி அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நிறைய பலன்கள் உண்டாகும். பணவரவு இருக்கும், அதே போல் கடன் தொல்லை இருக்காது, வரிசையாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு கடன் தருவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். பெரும்பாலும் இந்த பால், தயிர், மற்றபடி இந்த ஊசி இதெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க. உப்பை கூட கடன் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்கு மேலே. ரொம்ப அவசரமாக இருக்குது, ரொம்ப தவிர்க்க முடியாமல் ஒரு குழந்தைக்கு பால் கேட்குறாங்கன்னா அதை தரலாம். ஆனால் ஒரு சில பேர் அந்த வெள்ளிக்கிழமையில் நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டில் கடன் கேட்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அத்தியாவசியமான பொருள் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் வெள்ளிக்கிழமையில் சில பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நாம் செய்துவிட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வருகிறது அப்படிங்கும்போது பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தர்ம சங்கடமாயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு செய்வதற்கு முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுக்கலாம். இந்த துடைப்பம், முறம் இதெல்லாமே கூட கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நகையும் இரவலாக அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பெரும்பாலும் கொடுக்கறத தவிர்த்துக்கணும். எந்த நாளாக இருந்தாலும் முடியாதவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போதும் கூட ரொம்ப தெரிந்தவங்க சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்கனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தங்க நகையை வெளியே கொடுப்பது அப்படிங்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அந்த நல்ல அதிர்வுகள், பிராணவாயு அதிகமாக வீட்டில் இருக்கும். நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது அது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி அளிப்பதோடு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உந்துதலையும் நமக்கு கொடுக்கும். வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நிலைவாசல் பூஜை பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து பழக்கத்தில் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது, இன்றளவும் இருக்கிறது. நிறைய வீடுகளில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெள்ளி செவ்வாய் மாலை நேரத்தில் அந்த 4:30 மணிக்கு மேலே 6 மணி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே நிலைவாசலை நல்லா முன்னாடியே தொடச்சி வச்சுக்கணும். மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுருக்கணும். அதே போல் மாவிலை தோரணம் இருந்தால் கட்டிக்கலாம், பூக்கள் இருந்ததுனாலும் போட்டுக்கலாம். தூபமெல்லாம் போட்டு நல்ல கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது கண்டிப்பாக
குலதெய்வத்தோட அருள் மட்டுமல்லாமல் கிரகலட்சுமியோட அருளும் அங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் இந்த உப்பு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது முறையாக ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வெள்ளி செவ்வாயில் இந்த உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு ஏற்றும் போது அது கோதுமை தீபம் ஏற்றுவாங்க. நம்ம மாதப்பிறப்புலையும் ஏற்றுவாங்க கோதுமை தீபம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட அருளை பெறுவதற்காக. இது உப்பு தீபம் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் மகாலட்சுமியோட அந்த கருணை வேண்டி ஏற்றுபவர்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவார்கள். உப்பை குவித்து அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து திரி போட்டு ஏற்றுவது இது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். இது வாழ்வியல் அடிப்படையில் நிறைய அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுவது இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது. அதை செஞ்சு பார்த்தாலும் கண்டிப்பாக அதற்கான பலன் சில பேருக்கு கைமேல் கிடைப்பது உறுதியான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்கும், சில பேர் வாங்கினா கடனை திருப்பியே தரமாட்டாங்க, அது வேறு விஷயம். நம்மக்கிட்ட வாங்கினவங்க திருப்பியே தரமாட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த மனம் இருக்காது. நாம் ஒருவரிடம் அவசரத்திற்காக பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டுறோம், அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அசலையும் கொடுத்துடணும், அது சீக்கிரம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் வருகின்ற நேரத்தை முறையாக கணித்து அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை, அசல் தொகை அடியேன் கூறுவது அசல் தொகையை நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றீங்க அப்படிங்கும்போது அந்த கடன் வெகு விரைவில் தீரும் அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப ஆழமான நம்பிக்கை, கண்டிப்பாக நடக்கிற விஷயமும் கூட. அடியேன் வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் நிறைய நபர்களுக்கு அதை பரிந்துரைத்து அதனால் அவர்களும் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். நிறைய கடனை அதற்கான வழி அதற்கப்புறமா பிறக்கிறது, அது கண்கூட பார்த்த ஒரு விஷயம். அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 12 திருமுறைகளை படிக்கலாம். அதிலே கடன் தீர்க்கக்கூடிய பதிகங்களை படிக்கும் பொழுதும் நமக்கு கடனானது எளிதில் அடையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன தட்டில் அல்லது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக சாப்பாடு அல்லது பழங்களை கொண்டு போய் நெய்வேத்தியம் வைப்போமா இல்லையா. சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோடு கொண்டு போய் இறைவனுக்கு அங்கே சமர்ப்பணம் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு சொட்டு நெய் விட்டோம்னா அந்த சாப்பாடு சுத்தி ஆகிடும். அதில் இருக்க தீவினைகள் தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும். அதன் பிறகு நாம் உண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நெய்வேத்தியம் படைக்கும் போதும் கூட அப்படி செய்வது மிகவும் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் தீரணும், செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம திருவிளக்கு வழிபாடு, பௌர்ணமி தோறும் திருவிளக்கு வழிபாடு செய்கிறதும், அதில் குங்குமார்ச்சனை செய்கிறது, தாமரைப்பூவை வைத்து அந்த தாமரைப்பூ இதழ்களில் குங்குமார்ச்சனை செய்து அதை அப்படியே எடுத்துக்கொள்வது மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை தரும். அந்த குங்குமத்தை தொடர்ந்து நம்ம நெத்தியில் இட்டுட்டு வர்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரையில் போயிட்டு உப்பு வாங்கிறது, வீட்டுக்கு வாங்கிறது ரொம்ப உசித்தம். அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை நீங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் நைவேத்தியமாக ஒரு பொருள் வைக்கிறோம், உதாரணத்துக்கு முந்திரி வைக்கிறீங்க, உலர்பழங்கள் ஏதாவது வைக்கிறீங்க. அந்த பழங்களை கொண்டு ஏதேனும் பதார்த்தங்கள் செய்து அதை மீண்டும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது அது தவறாகிவிடும். இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் வீட்டில் இல்லையா, நிறைய பேர்த்து வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு ஏற்றுவோம். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அது கஜலட்சுமி விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு என்று தனியே உண்டு. காமாட்சி அம்மன் உலக நன்மைக்காக தவம் இருந்து உலக மக்களை காக்கக்கூடிய தெய்வம். அப்போ அந்த காமாட்சி அம்மன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள விளக்கை வாங்கி ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அம்மனுடைய அருட்பார்வை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் கஜலட்சுமி விளக்கு ஏற்றும் போது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன சாஸ்திர குறிப்புகள். இதையெல்லாம் நம்ம கடைபிடித்து வருகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதற்கான பலன் நமக்கு கைமேல் கிடைக்கும். இதில் நிறைய நம்ம பின்பற்றி வருவோம். சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம பின்பற்றி வரும் பொழுது கண்டிப்பாக முழு பலனும் நமக்கு கைமேல் கிடைக்கும். அன்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். இந்த சேனலில் பதிவிடப்படக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக அதில் போஸ்ட் பண்ணுவோம்.
நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அனைவரும் பலனடையட்டும். பொதுவாக விளக்கேற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதில் உள்ள அந்த இருளை போக்குவதற்கு ஈடானது அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. இந்த விளக்கு எப்படி புற சூழலில் வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல அகத்தேயும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் விளக்கை ஏற்றுவோம். அது வீடானும் சரி, கோவிலானாலும் சரி. வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நல்ல தெரிந்த முறை தான். இப்போ ஆலயத்துக்கு போய் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, இப்போ ஆலயத்துக்குன்னு ஒரு பிரதான விளக்கு இருக்கும். அந்த விளக்கில் போய் எண்ணெயோ நெய்யோ ஊற்றுறோம் அப்படின்னாலும் அது விளக்கேற்றியதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. மாறா நம்ம தனியாக விளக்கேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, போகும்போதே அகல் விளக்கு ஒன்று சின்னதாக வாங்கிட்டு போயிருங்க. நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வாங்கி நல்ல தண்ணீரில் ஊற போட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. அதே போல் நெய் அல்லது எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதையும் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப உசித்தமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இறைவனுக்கு தேவை தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. எள்ளு எண்ணெய் அப்படின்னா ஆட்டின எள்ளு எண்ணெயை வாங்கிட்டு போங்க. நெய் அப்படின்னாலும் வீட்டில் ஆடை எடுத்து வச்சு அதை அடித்து வெண்ணெயாக மாற்றி வெண்ணெயை நெய்யாக உருக்கி எடுத்துகிட்டு போய் ஏற்றுனா அதுக்கான பலன் எப்போதுமே வேறு தான். நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கி ஏற்றினாலும் அந்த சுத்தமான நெய் அப்படிங்கிறது நம்ம கைப்பட செஞ்சு எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றும் போது கிடைக்கிற ஆத்ம திருப்திக்கு ஈடாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா அப்படின்னு நினச்சா இறைவனிடம் மன்றாடி கேட்கப் போகின்றோம். அப்போ இதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கித்தானே ஆக வேண்டும். செய்யும் போது சிறப்பாக இருக்கு. இல்லை என்னால் முடியலைங்க அப்படிங்கும் போது கடையில் நெய் வாங்கிட்டு போய் ஏற்றலாம், மறுப்பதற்கு இல்லை. அப்போ ரொம்ப முக்கியம், ஆலயத்தில் போய் விளக்கு ஏற்றணும். அப்போ அந்த இடத்துல தனியாக தீப்பெட்டி வாங்கிட்டு போய் ஏற்றணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. அங்கே எரிகின்ற விளக்குகளிலே நாம் ஏற்றலாம். ஆனால் அந்த பாவம் நம்மை சேர்ந்து விடுமே, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என்ற தெளிவை முதலில் நாம் பெற வேண்டும். ஆலயத்துக்குள்ளே போகும்போதே அந்த தீபம் அல்லது தீபம் என்பதை தூய்மையானது. நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா அது மூலமாக பாவம் யாருக்கும் போகாது. அவரவர் செய்த பாவம் அவரவரையே தான் சேரும். விளக்கு ஏற்றுவதனால ஒரு பாவம் தீர்ந்துடுமா அப்படின்னா கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த விளக்கு ஏற்றுறது? அவ்விடத்திலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவது, அந்த வெளிச்சத்தின் மூலமாக நம் மனதிலே ஒரு வெளிச்சம் உண்டாவது. அதாவது திக்கு தெரியாமல் நிற்கிறோம் இல்லையா, அப்படி நிற்கிற நம்ம மனசில் ஒரு தெளிவு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுவது தான் விளக்கு. இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்று. அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அங்கே ஆலய பிரதான விளக்கு இருந்தனாலும் அதுலேயும் ஏற்றலாம். யாராச்சும் ஏற்றி வச்ச விளக்கு இருக்குது அதில் அப்படியே ஏற்றிக்கலாமானால் ஏற்றிக்கலாம். அப்புறம் ஏன் இப்படி சொன்னாங்க, நம்ம தான் தனியாக வாங்கிட்டு போய் ஏற்றணும் அப்படின்னா அது தீப்பெட்டி வியாபாரமாக கூட இருக்கும். அடியேன்னு சொல்வதில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அக்னிக்கு எந்த தோஷமும் கிடையாது, தீட்டும் கிடையாது, தடங்கும் கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் மன திருப்தியாக மனதில் உறுத்தல் இல்லாமல் ஏற்றலாம். ஞாபகம் வச்சுக்க. வீட்டில் விளக்கேற்ற போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பழக்கமாயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடக்க, மாதத்தில் முக்கியமான நாட்களில் மட்டும்தான் உண்மையாலுமே வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த சூட்சமம் தெரிந்திருந்து தினமும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றினாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்ற பழக்கம் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் விளக்கேற்றுறோம். எல்லாத்து வீட்லேயும் கஜலக்ஷ்மி விளக்கு வாங்கியாச்சு. சில பேர் வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்குது. சில பேர் அந்த மரபு மாறாமல் இன்னும் அகல் விளக்கில் நல்ல பெரிய அகல் விளக்கு ஒன்று வைத்து அதில் விளக்கேற்றக்கூடிய மரபு அப்படிங்கிறது இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியம், விளக்கு திரி போடும்போது இரட்டை திரியாக போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்க்கலாம். இரட்டை திரி போட்டாலும் தூண்டிவிடக்கூடாது, திரியை ரொம்ப தூண்டிவிடக்கூடாது. இப்போ ரொம்ப சின்னதாகவும் அந்த விளக்கு எரியக்கூடாது, அப்படியே தனனும் எரியக்கூடாது.
இது சொல்லப்போனால் இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் செய்பவர்கள் வந்துட்டு இந்த ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போதும் இந்த மாதிரி தனன்னு அதிகமாக எரிய விடுற மாதிரி சொல்லுவாங்க. அதோட வெப்பம் தகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம மிதமான அந்த ஒளியானது இருக்கணும் அப்படிங்கும் போது அளவாக இருக்கணும். ரொம்ப சின்ன ஒளியாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து இறைவனை தரிசித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு நல்ல இரட்டை திரி போட்டு மிதமான அளவில் எரியிற மாதிரி தான் விளக்கு எப்போவுமே ஏற்றி பழகணும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி நேராக தரையில் வைக்கக்கூடாது. ஆக்கர்ஷண சக்தி நமக்கு தேவை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு பித்தளை தட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த பித்தளை தட்டில் விளக்க வச்சு ஏற்றலாம். சரி, பித்தளை தட்டில் போய் நகல் விளக்கு வைக்க முடியுமா? தாராளமாக வைக்கலாம். இல்லை பித்தளை தட்டு இல்லை, காப்பர் தட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழை இலை இருக்குது, இல்லை அரச இலை இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை சின்னதாக கத்திரிச்சிக்கிட்டு அந்த வாழை இலையை வச்சு மேலே ஏற்றலாம். நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. இல்லை நாங்கள் ஸ்டாண்டில் தான் ஏற்றுறோம், பூஜை கபோர்டில் தான் ஏற்றுறோம், எப்படி இருந்தாலும் சரி நேரடியாக விளக்க கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து விளக்கேற்றுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த அந்த கசடுகளெல்லாம் இருக்குது இல்லையா, அழுக்குகள் எல்லாம் அந்த விளக்கில் வந்துட்டு தொடர்ந்து படிந்து கொண்டே இருக்கிறது. நான் அதை பற்றி கவலைப்படாமல் விளக்கேற்றி கொண்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே தவறான விஷயம்தான். விளக்கு வந்து தெய்வாம்சம் வாய்ந்தது. அதை வந்து அழுக்கடைய விடக்கூடாது. ஒரு தொடர் நாட்களில் அதை தொடர்ந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து தான் அந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து ஒரே விளக்கில் எல்லா தெய்வத்தையும் ஆவாகனம் செய்து ஒரே விளக்காக ஏற்றுவார்கள். சில பேர் வந்து துணை விளக்கு ஏற்றுவார்கள். குலதெய்வத்துக்கு அப்படின்னு தனியாக விளக்கு ஏற்றுறவங்க இருக்கிறாங்க. அப்படி தனித்தனியாக விளக்குகளை ஒரு வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம். அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. ரொம்ப முக்கியம், நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது ஒரு கன்னியாவது பூ அந்த விளக்கிற்கு வைத்து ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப கஷ்டம், வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், பணத்திற்கு ரொம்ப நெருக்கடி, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுகின்ற விளக்கில் ஒன்றை கடன் நீங்க வேண்டும் என்று நினைத்து மேற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்றி வையுங்கள். அது ஏற்றுற விளக்கில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற திரி போட்டு மேற்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கை ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் கடன் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த விளக்கை ஏற்றுங்கள். அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா ஏற்றி வர கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும், படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஏற்றின திரியிலேயே விளக்கை ஏற்றலாமா அப்படிங்கிறது ஒன்று வரும். நான் அடியேன் வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ரொம்ப முறையாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா சின்ன திரியாக போட்டு ஏற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை திரியை கூட மாற்றிடுறது நல்லது. நான் சொல்கிறது உங்களால் முடிஞ்சால், இதை வந்துட்டு கட்டாயமாக பண்ணணும்னு இல்லை, அது மாதிரி மாற்றினாலும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டோம், அதை அடுத்த நாள் அப்படியே அந்த தட்டிலேயே சாப்பிடுவோமா, இல்லைன்னா சுத்தப்படுத்திட்டு வேறு தானே எடுத்து சாப்பிடுவோம், அப்படித்தானே. அது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தூய்மையாக படைக்கிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும், வேறு எதுவும் இல்லை. இறைவன் எதையும் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக. இப்போ மனசில் நெருடல் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சிட்டாலும் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது அழுக்காக இருக்குது, இப்போ நான் அந்த தீபத்தை ஏற்றினா எப்படிங்கிற அந்த மன அழுத்த ஒரு நெருடல் வந்துருச்சுன்னா அதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறது, விளக்கை சுத்தப்படுத்திட்டு தினமும் வந்துட்டு திரியை மாற்றிட்டு ஏற்றுறது உத்தமம். அந்த திரியை என்ன பண்ணலாம், சில பேர் வந்து எடுத்து வச்சுருந்து அது மொத்தமாக வந்துட்டு ஒரு அப்புறப்படுத்துவாங்க, சில பேர் அப்பப்போ அப்புறப்படுத்திடுவாங்க, சில பேர் அதவே திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்னா கூட முதல்ல அந்த விளக்கை ஏற்றும் பொழுது தினமும் திரியை மாற்றி விடுவது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை எனக்கு எந்த மன நெருடலும் இல்லை, நான் தொடர்ந்து அப்படியே ஏற்றிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். ஆனால் இந்த கசடுகள் இந்த மாதிரி அழுக்குகளை வந்துட்டு விளக்கில் தங்க விடாதீங்க அப்படிங்கிறத மனசில் எப்போவுமே நிறுத்திக்குங்க. இப்போ அகல் விளக்கு ஏற்றுறோம், அகல் விளக்கு நல்ல பெரிய அகல் விளக்கு 2 ஏற்றலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 ஏற்றுங்கள். இந்த என்ன சொல்கிறது, ஒரு அகல் விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு இந்த மாதிரி இணைகளை மாற்றி ஏற்றலாமா அப்படின்னாலும் வீட்டில் ஏற்றலாம். இந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது.
இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை பிறக்க வைக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் உண்டாகும் போது நம்முள்ளே இருக்கின்ற இறைவன் தெரிவார் அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம். இப்போ பூஜையிலேயே நிறைய இறைவனோட படங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுருப்போம். அந்த காலத்தில் லைட் இல்லை இல்லையா? அப்போ இந்த விளக்கை ஏற்றும் போது அந்த வெளிச்சத்தில் இறைவனை காண முடியும். அதே போல் தான் நம்முள் அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் போது நம்முள் இருக்கின்ற இறைவனை காணலாம் அப்படிங்கிறது அதனுடைய பெரிய சூக்ஷமம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்போ முறையான வகையில் நம்ம விளக்கை ஏற்றுகின்றோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக அதுக்கு பலன் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சூக்ஷமமாக சொல்லப்படுவது வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, குத்துவிளக்கவே மகாலட்சுமி அம்சமாக குறிப்பிடுவாங்க. அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் சிவன், பிரம்மா, விஷ்ணு உரைகின்ற இடமும் குத்துவிளக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி 3 பேரும் உரைகின்ற இடமும் குத்துவிளக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ கடாட்சம் நிறைந்தது சொல்லப்போனால். அப்போ வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டிலே குத்துவிளக்கு ஏற்றுங்கள். நம்ம ஏதோ ஒரு திருவிழா காலங்களில் பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கும். இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களில் பார்த்து வீட்டில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குத்துவிளக்கவே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம். பௌர்ணமி தினங்களில் விளக்கு பூஜை அப்படின்னு செய்வோம் இல்லையா? அந்த விளக்கு பூஜை செய்வதும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லபடியான மாற்றத்தை, மேன்மையை உண்டு செய்யும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ விளக்கேற்றுவதில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கீழே அந்த பித்தளை தட்டு, வெள்ளி தட்டு, இந்த மாதிரி தட்டுகளை வைத்து ஏற்றுவது, அதை முறையாக பராமரிப்பது, பூ பொட்டு வைத்து விளக்கை ஏற்றுவது, திரியை அடிக்கடி மாற்றுவது, அந்த அழுக்கடையாமல் விளக்கை பார்த்து கொள்வது, அதே போல் விளக்குகள் மாற்றி ஏற்றுவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றுவது எல்லாமே நன்மையை தரவல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விளக்கு ஏற்றும் போது பஞ்சக்கூட்டு எண்ணெய், 7 எண்ணெய் கூட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதோட சரியான விகிதம் தெரியாமல் வீட்டிலே அதை ஏற்றக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தனியாக நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ பயன்படுத்தி ஏற்றுவதே சால சிறப்பானதாக இருக்கும். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.